Good morning children. In last class we have seen supplementary 2 the home of Chitrakas part 1. Today we are going to see part 2. Let's see that. Listen children, supplementary 2 Naya the home of Chitrakas part 2. The Padachitra art tradition was traditionally passed down from father to son, but today many Patua women have also taken up the graft. Under an initiative art of livelihood, some of these women are leading local development. In ancient time, the Padachitra was taken from one generation to another generation only by male. But nowadays, the women are started to do this work. Some of the women took interest to improve this kind of Padachitra art to develop their village. முந்தைய காலத்தில் இந்த கலை அப்பா கிட்ட மகன்கிட்ட அடுத்த மகன் இப்படியெல்லாம் அவங்க கலை மகன்கள்கிட்டயே தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களும் இந்த கலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கலை அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கவும் பயன்படுகிறது. அங்கீகரிக்க இனிஷியேட்டிவ் சொசைட்டிக்காக அவங்க பண்ணுறாங்க. இந்த பிக்சரை பாருங்கள், பெண்கள்லாம் இந்த கலையை செய்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். Since 2010, an annual 3-day festival, Patmaya, has been held to celebrate the success of the local artist. Held in November every year, the festival exhibits modern paintings as well as scrolls dating back hundreds of years. Since 2010, every year, 3 days, they are celebrating this Patmaya festival. They celebrate this Patmaya festival every year in the month of November, and in this festival they are showing modern painting and also scrolls painting, which was in practicing for hundreds of years. 2010 இருந்து ஒவ்வொரு வருஷமும் 3 நாட்களாக இந்த பாட்மாயா திருவிழா கொண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த மக்கள் இந்த கலையை வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண பெயிண்டிங்கும் மாடர்ன் பெயிண்டிங்கும் அந்த திருவிழாவில் அவங்க காமிப்பாங்க. அட் திஸ் டைம் த வில்லேஜர்ஸ் பெயிண்ட் த மட் வால்ஸ் ஆஃப் their houses with colorful Padachitra motifs and hang scrolls on ropes in the courtyards. During this festival time, the village people are doing painting on their mud wall, and also they are hanging painted scrolls in the courtyard. இந்த டைமில் அவங்க வீட்டின் மண் செவுத்துல எல்லாமே அவங்க வரைவாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்க்ரோல்னால் நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்தீங்களா, படம் வரைஞ்சு சுருட்டி வச்சுருக்கிறது. அதையெல்லாம் அந்த ஸ்க்ரோல் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க முற்றத்தில் தொங்க விடுவாங்க. கோர்ட்யார்ட் அப்படின்னா பேக் ஆஃப் த ஹவுஸும் சொல்லலாம், வீட்டுக்கு முன்னாடி முற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சொல்லலாம். They also clean up the surroundings and decorate the entire village with flowers to get ready for visitors. As there are no hotels in the village, the visitors stay in tents. During the festival time, the people clean their village and they decorate the village with flowers. As there is no hotel in the village, the visitors used to stay in their house or they will make tent. அந்த வில்லேஜ் பீப்புள் அந்த கிராமத்தை சுத்தம் பண்ணி பூக்களால் அவங்க அலங்கரிக்கிறாங்க. யாருக்காக அலங்கரிக்கிறாங்கன்னா விசிட்டர்ஸ்க்காக அலங்கரிக்கிறாங்க. அவங்க திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 நாட்கள் விசிட்டர்ஸ் அவங்க அந்த படத்தை எல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஊரில் குக்கிராமங்கிறதுனால அங்கே ஹோட்டல் இல்லை. ஸோ விசிட்டர்ஸ்லாம் பட்டுவாஸ் வீட்லேயும் தங்குவாங்க, டென்ட் போட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க இந்த 3 days. இந்த பிக்சரை பாருங்கள், 2019 மிட்னாப்பூரில் நடந்த நவம்பர் மாதம் அந்த 3 days நடந்த பிக்சர். இந்த பிக்சரை பாருங்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பிக்சர். அந்த 3 நாள் திருவிழா சமயத்தில் வீட்டுக்கு முன்னாடி
இந்த மாதிரி பிக்சரை எல்லாம் தொங்க விடுவாங்க. விசிட்டர்ஸ் வந்து அதையெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க வீட்டின் மண் சுவத்தில் படம் வரைஞ்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைய கருத்தை அவங்க வர்றவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்களா, அவங்க மண் சுவத்தில் எவ்வளோ அழகாக ஃபிஷ் வரைஞ்சிருக்காங்க. இவங்க இந்த கலையை டெவலப் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த 3 நாள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எல்லா பிக்சரையும் அவங்க இந்த மாதிரி தொங்க விட்டு வர்ற மக்களை பார்க்க மகிழ்விப்பாங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இது பழங்கால கதையை உணர்த்துற மாதிரி இருக்குது. During the festival, the quiet hamlet is transformed into a vibrant cultural hub where visitors can learn about the craft of Padachitra. During the festival time, the village will be very colorful and visitors can learn more about this kind of Padachitra art. Hamlet அப்படின்னா 10-15 குடிசைகள் உள்ள பகுதியை தான் ஹேம்லெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் பார்த்தா கலர்ஃபுல்லாக ஒரு கலாச்சாரத்தை மையமாக மாறுறது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் அந்த கிராஃப்ட் ஒர்க்கை பார்க்கலாம், அதை அவங்கள்ட்ட கற்றுக்கவும் லேர்ன் பண்ணவும் செஞ்சுக்கலாம். Several workshops are held, stories are told, the different types of Padachitra artwork are displayed for sale. There are many workshops in that village. ஃபெஸ்டிவல் டைமில் அவங்க ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் எப்படி படம் வரைகிறது, எப்படி ஸ்க்ரோல்ஸ் உருவாக்குறது, எப்படி கலர் ஆட் பண்ணுறது, கதைகள் எப்படி சொல்கிறது அப்படின்லாம் அவங்க அதில் சொல்லி கொடுப்பாங்க. அந்த விசிட்டர்ஸு இந்த பாடச்சித்திராட்ட இந்த பிக்சர்ஸ் கூட வாங்கிட்டு போகலாம். Musical and dance performance by well-known artists start in the evening and go on well into the night. The Padwas hold demonstrations on natural color extraction from sources. The artist will sing a song or they will do dance in the evening time. They will explain the visitors how they are getting natural colors for their art. அந்த ஆர்டிஸ்ட் பீப்புள் இந்த 3 days ஃபெஸ்டிவலில் ஈவினிங் பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, நல்லா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விசிட்டர்ஸ்க்கு எப்படி நேச்சுரல் கலர் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த குங்குமப்பூ, இண்டிகோ, தேக்கு மரம் இதிலேருந்து எப்படி கலர் உருவாக்குறது, ஆட் பண்ணுறது அப்படின்னு விசிட்டர்ஸ்க்கு அவங்க சொல்லித்தருவாங்க. அந்த 3 days ஃபங்க்ஷனில் ஒர்க் ஷாப் நடந்த பிக்சரை பற்றி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த பிக்சரை பார்த்தீங்களா, விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த பிக்சரை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்களா, அந்த ஜாடியில் எல்லாமே எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கன்னு. அந்த பிக்சரை பாருங்கள், எவ்வளோ பிக்சர் இதில் வச்சுருக்காங்கன்னு. ஈவினிங் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறத நம்ம இந்த பிக்சர் மூலமாக பார்க்குறோம். கலர்ஸ் பார்த்தீங்களா, அந்த விசிட்டர்ஸ்க்கு எப்படி கலர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பட்வாஸ் பீப்புள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத இந்த பிக்சர் மூலமாக நம்ம பார்க்குறோம். Watching a Patwa singing gently as he or she unfolds the scrolls is an unforgettable experience. The play of light and shadow from the oil lamps on the soft colors and delicate imagery of paintings is magical. We couldn't forget their singing and also the art of Padachitra. அவங்க அந்த பாட்டு பாடி அந்த கதையை அவங்க சொல்கிறத வந்து அவங்களால மறக்கவே முடியாது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அவங்க பாட்டு பாடி கதையை சொல்லுவாங்கன்னு நான் பார்ட் 1லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்க்ரோல்ஸ், அதாவது அந்த ஸ்க்ரோலை ரைட் ஹேண்டில் சுருட்ட அந்த படம் என்ன ஆகிட்டே இருக்கும், வெளியில் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த பார்ட் 1ல் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்களா, இதைத்தான் அவங்க மேஜிக்கல் அப்படிங்கிறாங்க. இந்த வெளிச்சம், இந்த ஷேடோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு மேஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ், டூ விசிட் திஸ் யூனிக் வில்லேஜ்.
It will be a delightful experience in a beautiful rural setting. If you want to know about this unique art, you can visit there and you can get a delightful experience. உங்களுக்கு ஆர்ட் கிராஃப்ட் மேலே ஆர்வமாக இருந்தால் கட்டாயமாக இந்த வில்லேஜில் உள்ள படத்தை பாருங்கள், அந்த 3 days ஃபங்க்ஷனில் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த வில்லேஜில் 250 பட்டுவாஸ் மட்டும்தான் லிவ் பண்ணுறாங்க. ரூரல் ஏரியா தான். ஆனால் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அந்த கலைகள் மேலே அழகான நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நமக்கு இந்த லெசன் மூலமாக தெரிவிக்கிறாங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்களா? The play of light and shadow from the oil lamps on the soft colors and delicate imagery for paintings is magical. இந்த வெளிச்சத்தில் தான் இவங்க, அந்த லைட் வெளிச்சத்தில் தான் இவங்க இது ஒரு கற்பனையாக உள்ள மேஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெயிண்டிங்ஸில் உள்ள கலரில். Let's see some book exercise from this supplementary. Page number 133. Roman A. Fill in the blanks choosing the words or phrases given in the box. Naya is a quaint little village is West Bengal's Midnapur district. The answer is Midnapur. However, it is not an ordinary village. Around 250 Patuas or Chitrakars or artists live there. Answer is Chitrakars. These folk artists are painters, lyricists, singers and performers all rolled into one. They practice an ancient folk art called Padachitra. The answer is folk art. This is a type of storytelling using painted scrolls. The answer is painted scrolls. The scrolls had stories painted on them and the artist sang the story as they unrolled the scroll. The answer is unrolled. This art has been practiced since the 13th century. B. Roman, write the apt word for the given phrases. First one, the traditional folk art of West Bengal. The answer is Padachitra. Second one, annual festival to celebrate the success of local artists. The answer is Patmaya. Third one, the other name of storytellers, Patuas or Chitrakars. P-A-T-U-A-S. Patuas or Chitrakars. C-H-I-T-R-A-K-A-A-R-S. Fourth one, conservation of trees, female infanticide, etc. The answer is social messages. Next, C. Roman, fill in the details of the mind map. Characters. The artists of Naya are called Chitrakars or Patuas. C-H-I-T-R-A-K-A-A-R-S. Chitrakars or P-A-T-U-A-S. Patuas. Second one, these folk artists include painters, lyricists, singers and performers. Painters, P-A-I-N-T-E-R-S. Painters. Lyricist, L-Y-R-I-C-I-S-T-S. Lyricist. Singers, S-I-N-G-E-R-S. Singers and performers, P-E-R-F-O-R-M-E-R-S. Performers. Third one, the number of artists, 250. Next, setting. State, West Bengal. District, Midnapur. M-I-D-N-A-P-O-R-E. Midnapur. Third one, village, Naya. N-A-Y-A. Naya. Next, solution. Patuas established a Padachitra village at Naya.
P-A-T-U-A-S, but was established. E-S-T-A-B-L-I-S-H-E-D, established a Padachitra. P-A-T-A-C-H-I-T-R-A, Padachitra village. V-I-L-L-A-G-E, village at Naya, N-A-Y-A, Naya. Problem: this art form faded over a period of time. Next, page number 134. D. Roman, this process of making a pata is in jumbled form. Read the sentences and number them in proper order. Listen children. First one, a pata is created by painting on a canvas. Second one, jute fiber canvas was used in olden days. Third one, it is made by stitching multiple sheets of poster paper together. Fourth one, plant-based colors and lamp black are mixed in coconut shells. Fifth one, the sap of the wood apple tree acts as a glue. Sixth one, a thin cotton cloth is glued to the back of the painting for long life. Seventh one, the completed scrolls are dried in the sun. Eighth one, finally they are stored in rolled up bundles. Listen children, proper order நம்பரில் இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிக்சரில் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதும்போது இதே மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 135. J. Roman, find their group name and write them in the blanks. First one, Kuchipudi, Bhangra, Dandiya, performing art. Second one, prose, poetry, drama, novel, literary art. Third one, photography, film making, sculpture, visual art, கண்ணால பார்க்கறது, அதனால visual art. Fourth one, karate, kung fu, capoeira, martial art, அதாவது திறமையினால கைகள்னால திறமையை வெளியே கொண்டு வர்றது, அதனால அதுக்கு martial art. Weaving, embroidery, carpet, designing, இது எல்லாமே textile art. Let's see composition. Dear children, this is our second composition. I hope you have completed the first composition in your composition note neatly. This is model for your second composition. Let's see that. This question, write a letter to your uncle thanking him for a birthday gift. This question write in the left side. Phrase number 2, date, month, year you don't mention here. Letter writing informal. Listen children, you put box very neatly. Next, Karur, comma, my dear uncle. This letter you have to write it for uncle, so you have to write my dear uncle, comma, I thank you very much for the cycle. I thank you very much for the cycle, comma, sent by you as my birthday present, dot. The cycle is very useful for me, dot. I very much like the cycle that you have given, dot. Next, convey my best wishes to my brothers Ramu and Santosh. Next, you leave one line. Yours affectionately. Why you should write capital letter? Yours affectionately, comma, write your name, dot. Address on the envelope.
to Mr. R. Rajan, 44, Anna Nagar, Trichy, dot. Listen children, you have to write some other letter. This is only a model. You have to write some other letter. This letter as a model, please write second composition note very neatly. I hope that you all have understood today's class. Do your homework regularly and send it through WhatsApp. Thank you children.